ஓம் ஷியாமலாய வித்மகி ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். என்னடா இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு 6th, அதாவது ஜூலை 6 அன்னைக்கு ஆஷாட நவராத்திரின்னு நமக்கு தொடங்க போகுது. அந்த ஆஷாட நவராத்திரி ஏன் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் இந்த பதிவின் மூலம் நீங்கள் நல்லபடியாக கேட்டு அதை செய்யுங்க. அது ரொம்பவே சிறப்பு. அது ஒன்றும் சிம்பிளாக தான் நான் செய்ய சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அப்படி தான் செய்ய போகிறேன். ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருக்கள்லாம் சொன்னாங்க. அதனால் இதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லவா? அதனால் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். எதுவுமே ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போது வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன், வாராகினுடைய அருளை பெறுவதற்கு. இந்த ஆஷாட நவராத்திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாராகியினுடைய பஞ்சமி வழிபாடு தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நவராத்திரியே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்புறப்ப நாங்கள்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்பே நவராத்திரினா இவங்க பிராமின்ஸ்லாம் தான் செய்வாங்க அப்படின்னு நாங்களாம் சொல்லிட்டு ஜாலியாக விட்டுருவோம். எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பா யாரும் சொல்லி கொடுத்ததில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் கடைசியில் சரஸ்வதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, துர்கா பூஜை 3 நாள் லாஸ்ட்டாக தான் செய்வோம். அப்போ அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. அந்த 3 நாள் தான் சுத்தமாக இருந்து எல்லாம் செய்வோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிள்ளைகள்லாம் வளர 4 பேர் சொல்ல நாங்கள் இதெல்லாம் செய்து நிறையவே பலன் பெற்றிருக்கிறோமா, இது நிச்சயம் நாங்கள்லாம் கண்ட உண்மை. அதனால தான் இப்போ வருகின்ற இளைஞர்களுக்கு இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே குட்டி குட்டியாக தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய குடும்ப விருத்திக்காகவும் இதெல்லாம் செய்யுங்க. ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதாவது நவராத்திரியே நமக்கு 4 இருக்குதான். வசந்த நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி அப்படின்றத நமக்கு சொல்லுவோம். நம்ம லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதிக்காக நம்ம செய்வோம். இவங்க என்ன செய்வது, ஆஷாட நவராத்திரின்றது யாருக்கு செய்வாங்கன்னா, நம்மளுடைய வாராகிக்காக செய்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை என்னன்றதை சொல்கிறேன். அதாவது ஆனி மாதத்தில் வருவது தான் ஆஷாட நவராத்திரி ஆகும். இந்த நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமி திதி அதி விசேஷமாக கருதப்படுகிறது. மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி வந்தாலும் ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது, விசேஷமானது என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகின்றன. அன்று சப்த கன்னிகளின் ஒருவரான அம்பிகையின் சேனாதிபதியுமான அன்னை வாராகியை வணங்குவதன் மூலம் நாம் அவளுடைய அருளாசிகளை பெறலாம். அதாவது வாராகியை நமக்கு தெரியும், மாதம் 2 பஞ்சமி வருது. அதில் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்றது இப்போ நல்லா சிறப்பாகவே செய்கிறாங்க. ஏன்னா கலியுகத்தில் தான் வாராகி பொழைச்சி வருவா, அவங்கள நல்லாரும் வணங்குவாங்க அப்படின்ட்டு ராஜராஜ சோழனுக்கே அந்த காலத்தில் ரொம்ப வாராகி விருப்பப்பட்டு வழிபட்டு அவருக்கு நிறையா நடந்திருக்கிறதுனால தஞ்சாவூரில் வாராகிக்குனே ஒரு சிறப்பாக அப்படி வழிபடுவாங்களாம். தஞ்சாவூரில் தான் இருக்கிறதுலே. அந்த மாதிரிலாம் அந்த வாராகி ரொம்ப அந்த காலத்துலேயே ஃபேமஸ் பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் இது கலியுகத்தில் தான் இவளை எல்லாரும் கும்பிடுவாங்க அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ராஜராஜ சோழன். அதாவது இந்த வாராகி இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகிக்கு டெய்லி ஒன்றும் செய்யாதவங்க, ஒன்றுமே சிம்பிளாக ஒரு படத்தை எடுத்து வச்சு பூ போட்டு 5 முகம் விளக்கேற்றி, பஞ்சமினா 5 முகம் விளக்கேற்றி ஏதோ அவளுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் அல்லது சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அல்லது தேன் ஏதோ ஒன்று வச்சு சின்னதாக வச்சு இந்த வாராகினுடைய அந்த 12 திருநாமங்களை சொன்னாலே போதுமா, அப்படி மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவாளாம். இந்த தேவிக்கு பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கீதா, வாராகி, சிவா, போத்ரினி, வார்த்தாளி, மகாசேனா, அரிங்கினி, ஆஞா, சக்ரேஸ்வரி என்னும் திருநாமங்கள் உள்ளன. அதனால் இந்த 12 திருநாமங்களை கூறி வழிபடுவதன் மூலம் சகல நலன்களும் பெற்று நமக்கு பஞ்சமி தேவியான வாராகி நமக்கு அருள் புரிவார். அவளுடைய மனது ரொம்பவே குளிர்மாமா. அதனால் இந்த 12 மந்திரங்களை சொல்லி 12 பூ போட்டு அவளை வணங்கினாவே போதும். நீங்கள் ரொம்ப பூஜை இந்த நம்ம நவராத்திரிக்கு நிறையா அந்த கொலு வச்சுருக்கிறவங்களாம் நிறையா செய்வாங்க. ஆனால் இவளுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வாராகி தாய்க்கு இவ்வளோ செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு பிரசாத நெய்வேத்தியம் பண்ணி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கும்பிட்டாவே போதும்.
இந்த வாராகி தாய் சாதாரணமாக பஞ்சமி திதியில் பூஜை பண்ணாவே அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். அதனால் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவள். அதனால் வாராகி ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஏதாவது ஒரு நாள் நவதானியங்களை வச்சு வாராகிக்கு படைத்து நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் எப்போதும் நம்மளுக்கு எந்த குறைவுமே இல்லாமல் நம்மளை அப்படி பார்த்துக்குவாளாம். வாராகி வழிபடுவதற்கு சகல வித்தைகளும் வசப்படும், வெற்றி மேல் வெற்றி குவியும் என்பது ஐதீகம். ஆஷாட பஞ்சமி அன்று வாராகி படம் அல்லது திருவுருவச் சிலுவைக்கு முன் நம்ம ஒரு கோலத்தை போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சுமுகம் விளக்கை ஏற்றி அவளை வழிபட்டு வருவோமாக. எதுக்காக இந்த ஆஷாட நவராத்திரி செய்கிறாள் என்பதை காண்போம். இந்த ரிஷிஸ்ருங்கின்ற ஒரு பீப்பிள் அவர் ஒரு மரத்திற்கு கீழே பக்தர்களுக்கு நிறைய அறிவுரை கூறிக்கிட்டு இருந்தாராம். யார்? ரிஷிஸ்ருங்கி. ஒரு பெண் துர்கா தேவியின் பாதத்தில் அடைக்கலம் கூறி அவரிடம் வந்ததாக புராணம் கூறுகிறது. புராணத்தின்படி அவரது கணவர் என்ன செஞ்சானா, அந்த பெண்மணியோட கணவர் அனைத்து வகையான ஒழுக்கக்கேடுகளான செயலிலே ஈடுபட்டு வந்தாராம். அதனால் அவரால் விரதம், பூஜை அல்லது சடங்குகள் எதுவுமே செய்ய முடியவில்லாமல் அந்த பெண்ணால். அதனால் அம்மா துர்காவின் ஆசிகளை பெற ரிஷிஸ்ருங்கேரி உதவியை அவள் விரும்பினாள். ரிஷிஸ்ருங்கிட்ட போய் கேட்டா, நீ எனக்கு இந்த மாதிரி என் கணவர் எனக்கு பூஜையெல்லாம் செய்யணும்னு ஆசை, ஆனால் என்னால் இதெல்லாம் செய்யவே முடியலை, என் கணவர் ரொம்ப ஒழுக்கக்கேடாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் 2 ரகசிய நவராத்திரியை பற்றியும் குப்த நவராத்திரியின் போது அவள் ஒரு நன்மைக்காக மா துர்காவை வணங்க வேண்டும் என்று கூறினாராம். அவர் கூறினோன்னு அந்த பெண் அவருடைய அறிவுரையை பின்பற்றி தவம் செய்தாளாம். அது அவளுக்கு அமைதியும் செழிப்பையும் நிறைய கொடுத்துச்சான். அதனால் அவளுடைய கணவன் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை விட்டுவிட்டு அப்போது தேவியான சப்த கன்னிகளில் ஒருவர் முக்கியமானவள் யாருன்னா நம்ம வாராகி. அதனால் வாராகியை வணங்கிட்டு தான் எல்லாருமே இந்த சப்த கன்னிகளே வாராகிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் அப்போ நவராத்திரியின் போது துர்க்கையை வழிபட்டதன் மூலம் அவர் பெற்ற ஆசீர்வாதத்தால் இவை அனைத்தும் நிகழ்ந்தனவாம். இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுனால இந்த வழிபாடு ஜூன் டு ஜூலை, அந்த மிடில் மாதத்தில் ஜூன் லாஸ்ட்டு இல்லாட்டி ஜூலை நமக்கு எப்போதுமே வரும்ல நம்ம நவராத்திரி, அந்த மாதிரி 9 நாட்கள் கொண்டாடப்படும். மற்ற சக்தியின் சக்தியை போற்றுதும். ஆஷாட நவராத்திரி இந்த தடவை ஜூன் 6 முதல் ஜூலை 6 முதல் அதாவது ஜூலை 6ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி முடிவடைகிறது. நவராத்திரியை போன்றே தான் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து தொடங்கி தசமி வரைக்கும் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது அந்த சைடு வடநாடு சைடு இவங்கெல்லாம் இதை அப்படி பிரபலியமாக கொண்டாடுவாங்க. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏன்னா எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீருவதற்கு, எதிரிகளுடைய தொல்லை நீங்குவதற்கும் வாராகி அம்மனை வழிபட வேண்டும். அதிலும் பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட உடனடியாக பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுமா. ஏன்னா எங்களுக்கு இப்போ எனக்கு பாருங்கள், நான் போன வருஷம்லாம் யாரோ சொல்லுவாங்க, சும்மா ஒரு அந்த நேரத்தில் சும்மா எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போவாங்க, நமக்கு சாமி கும்பிட்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்ட்டு நான் சும்மா தான் போன வருஷம்லாம் நான் விளக்கேற்றி வச்சு சும்மா தான் கும்பிட்டேன். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சண்டிகை தேவியினுடைய தேவி மகாத்மியம் எனக்கு கிடச்சி என்னுடைய குருவாகிய விஜயாமா எனக்கு தீட்சையே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த சண்டிகா தேவியினையும் ஒரு அம்சம்தான் வாராகி தேவி. அதனால் மாதங்கி, வைஷ்ணவின்னு அந்த 7 பேர் வரும்ல சப்த கன்னிகள், அது மாதிரி எனக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பு கிடச்சிருக்குதுமா. நான் அசால்ட்டாக விளையாட்டாக தான் ஒவ்வொரு வருஷமுமே சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த கிளாஸில், நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால இந்த கிளாஸில் சொல்லும்போது எனக்கு அது சரி காதில் கேள்விப்பட்டுட்டோம், என்ன ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கேற்றி வாராகிக்கு செய்கிறதுனால என்னாட்டு கொஞ்சம் பொட்டுக்கலை சக்கரை அந்த மாதிரி சும்மா அசால்ட்டாக வச்சு கும்பிடுவேன். ஸ்ரத்தையாக பண்ணுவேன். நம்ம நவராத்திரி மாதிரி நான் ஸ்ரத்தையாலாம் செய்ய மாட்டேன். அதுக்கே எனக்கு மகிழ்ந்து இந்த வருஷத்துக்குள்ளே என் அம்பாளுடைய எனக்கு தீட்சையே கிடச்சி நான் எனக்கு நல்ல ஒரு சக்தியையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய அம்பா. அதனால் முடிந்தால் செய்யுங்கள், தயவு செய்து அனைத்தும் உங்களுடைய நலனுக்காகவே ஒரு 5 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செய்யுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். ஹரே கிருஷ்ணா.